ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். காலையில் டக்குன்னு செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க, இதை குயிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே 10 பல் பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. எனக்கு 2 போதும். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும். இது கூடவே நாம ஒரு லெமன்ல பாதி சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. இதை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிறேன். தாளித்து வச்ச சட்னியில் இப்போ சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.